பாகிஸ்தான் தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அது மிலிட்டரியில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ஐஎஸ்ஐயில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ஆட்சியாளர்களும் தீவிரவாதிகள் தான், அங்கு இருக்கும் 30 கோடி ஜனங்களும் தீவிரவாதிகள் தான். அவனுக்கு எவனுக்கவே இந்துக்கள் மீதோ இந்தியர்கள் மீதோ எந்த விதமான நல்ல அபிப்பிராயமும் ஒரு பாகிஸ்தானுக்கும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அடி வாங்குறோம், நம்மளால திருப்பி அடிக்க முடியல, நமக்கு வழி இல்லை வக்கு இல்லைங்கிறதுனால கேவலமான பத்திரிகை நடத்தக்கூடிய அச்சு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு டிவி சேனல் பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறது அப்படின்றாரு. பொய்யின் மொத்த உருவமே இந்த பத்திரிகையாளர் மணிதான். இவனுங்கெல்லாம் மனுஷனே இல்லை, இவனுங்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லை. பாகிஸ்தானுடைய செயல் இவங்களுக்கு தெரியுமா? மக்கள் வந்து இப்ப தீவிரவாதிகள் இறந்து போகும்போது அரசு மரியாதையோட பாகிஸ்தானுடைய தேசிய கொடி. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு. அங்க உற்பத்தி பண்ற அங்க இருக்கிற ஒவ்வொரு சிவிலியன்ஸ்ல 99% தீவிரவாதிகள் தான். இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் படித்து இந்திய அரசினுடைய அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து இந்தியனாக இருந்து கொண்டு நீ பாகிஸ்தான்காரனுக்கு மனிதாபிமானத்தை பற்றி பேசினா நீ உனக்கு மனிதத்தன்மே இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏஆர் ரஹ்மான் புறாவை பறக்க விடுறாரு. ஆனா மானங்கட்ட ஏஆர் ரஹ்மான், நீ முந்தா நாள் வரைக்கும் ஹிந்து, சமாதான புறாவை கொண்டாட்டிக்கிட்டே விட முடியல, நீ வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து புறா விடுற. இந்தியா ஏவுகணை விடுது. நேற்று போய் ஒரு ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு, 3 ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு. 3 ஏர்போர்ட் பக்கத்துலையும் சைனா கொடுத்த HQ-9 என்கின்ற வான் பாதுகாப்பு சாதனம், அது தீபாவளிக்கு செஞ்ச வெடியாட்டம் உள்ள இருக்குது. நான் ஒரு சிவிலியனா நினைப்பேன், ஒரு இந்தியனா நினைப்பேன். அவன் அடிச்சான், நீ பிரமோஸை விடு, நீ அக்னி ஏவுகணையை விடு, விக்ராந்த கொண்டு வச்சு அடிச்சு பாகிஸ்தானை நாசம் பண்ணு, பாகிஸ்தானை கொளுத்திடு. இந்தியா நம்மளை தாக்குகிறதுனா பாகிஸ்தான்லாம் ஒற்றுமை ஆயிடுவான். அவன் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்தியா எதிரி, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு குத்திட்டு எல்லா பேரும் வந்துருவான். ஏன்னா எல்லா பேரும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். மோடியை குறை சொல்லணும், இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தை குறை சொல்லணும். இது மட்டும்தான் இந்த புறம்போக்குகளுக்கான மானகட்ட மனிதர்களுக்கான ஒற்றை அஜெண்டாவா இருக்குது. எதெல்லாம் மோடியை எதிர்க்கிறது? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பஹல்கம் தாக்குதல் பாகிஸ்தான் பண்ணிச்சு. இந்தியா திரும்ப பதிலடியாக வந்து அவங்க டெரர் ஹப்பை வந்து அழிச்சாங்க ஒரு 9. அதுக்கப்புறமா மறுபடியும் பாகிஸ்தான் நம்ம மேலே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க மிசைலில். ஸோ அதுக்கு வந்து இந்தியா மறுபடியும் பதிலடி கொடுத்துட்டு இருக்குது. ஸோ பாகிஸ்தான் போடுற இந்த மிசைலுக்கு தான் இந்தியா பதிலடி கொடுக்குது. ஆனால் இங்கே சுற்றி இருக்கும் எல்லாரும் வந்து வார கையில் எடுக்க வேணாம் இந்தியா அப்படின்னு பேசுது. ஸோ முதல்ல வந்து பாகிஸ்தானோட அந்த அட்டாக்குக்கு இந்தியா கொடுக்கும் இந்த பதிலடிகளை எப்படி பார்க்குறீங்க? நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிரிகள் தான் தீர்மானிப்பாங்கன்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத பாகிஸ்தான்காரன் தீர்மானிக்கிறான். அதற்கான தக்க பதிலடியை இந்திய ராணுவம் மிகச்சிறப்பாக மிக நேர்மையான முறையில் அறத்துடன் செயல்படுத்துகிறது. பப்ளிக் கூட்டுற இடத்துல அடிக்கலை, அவங்க இராணுவ பேஸை அடிக்கலை, பாராளுமன்றத்தை தாக்கலை, எதுவுமே செய்யலை. 9 தீவிரவாத முகாம்கள் செயல்படக்கூடிய இடத்தை ஆய்வு செய்து கண்டுபிடித்து துல்லியமாக அவற்றை தாக்கி அழிச்சிருக்காங்க. அதில் மசூத் அசார் என்கின்ற ஒருவனுடைய தம்பி கொல்லப்பட்டிருக்கான். கந்தகார் விமானத்தை கடத்தின வழக்கில் முக்கிய குற்றவாளி. அவன் நீண்ட நாள் தேடப்படக்கூடிய குற்றவாளி. அவனை அழித்து பழி தீர்த்திருக்குது இந்தியா. ஸோ இதற்கு இதை இந்தியாவை நோக்கி விமர்சனம் செய்ய வைக்கிறவர்கள், நீ அடித்ததுனால தான் அவன் அடித்தான், நீ அடித்தவனால தான் அவன் வந்து ட்ரோனை விடுறான், நீ அவனை போய் 9 இடத்த தீவிரவாதிகள் முகாம்னு சொல்கிற, அவன் பப்ளிக் இடம்னு சொல்கிறான், உனக்கு எப்படி அது தீவிரவாதி இடம் தெரிஞ்சுது அப்படின்லாம் என்னென்னமோ உளறி கொட்டுறானுங்க. தெளிவாக உலகம் முழுசும் கொண்டு போய் ஆதாரங்களை கொடுத்துட்டு இந்திய அரசாங்கம், நாங்கள் இந்த 9 இடங்களை டார்கெட் பண்ணோம், இந்த 9 இடங்களில் இன்னென்ன அமைப்புகள் செயல்படுது, இன்னென்ன தீவிரவாதிகள் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள் என்ற ஆய்வுகள் எடுத்து நாங்கள் வந்து சர்வைவல் பண்ணி புலனாய்வு செய்து அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அடிச்சிருக்கோன்னு உலக நாடுகள் முழுவதற்கும் ஆதாரங்களை கொடுத்தாச்சு. வந்த 4 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணலை, வந்த 4 தீவிரவாதிகளை சுட்டுக்கொள்ளல, இது என்ன வீரம், இது என்ன நாடு, இது என்ன இராணுவம்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர் மணின்னு ஒரு வழுக்க அயோக்கிய ராஸ்கல் ஒருத்தர் இருக்கான். அவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி இருந்தாலும் திராவிட கம்யூனிஸ்ட்வாதி. அவர் டைரக்டாக திராவிடமும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அவன் வந்து கருவாட்டு சாம்பார்கார் அந்த பத்திரிகையாளர். அவர் சொல்றாரு, இந்த 4 பேரை சுடுறதுக்கு வக்கில்ல, 4 பேரும் வந்து பாகிஸ்தானி தீவிரவாதிகள் சொன்னாங்க, அதை இந்திய அரசாங்கத்தால் உலக நாடுகளுக்கு நிரூபிக்க முடியலன்றான் அந்த ஆளு.
அதில் ஒருத்தர் வந்தவன் முன்னாள் இராணுவ வீரன். அவன் இராணுவத்திலிருந்து வாண்டடாக வெளியே வந்து அவன் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து அவன் தலைமையில் தான் வாண்டடாக பாகிஸ்தான் இராணுவத்தின் அறிவுறுத்தலின்படி, ISI அறிவுறுத்தலின்படி இந்த பகல்காம் தாக்குதலை நடத்தினான் என்பதை ஆதாரபூர்வமாக உலக நாடுகளிடம் இந்தியா கொடுத்துருச்சு. அவன் எந்த செக்டாரில் வேலை செஞ்சான், அவன் இராணுவத்தில் எந்த இடத்துல பணிபுரிஞ்சான், அவனுடைய பேர் என்ன, ஊர் என்ன, அவன் யார் என்னங்கிற முழு விபரத்திலையும் தோண்டி எடுத்து கொண்டு போய் உலக நாடுகள் மத்தியில் கொடுத்துருச்சு. 9 இடங்களை நம்ம தாக்கணும். நம்ம தாக்குனத்துக்கு ஒரே ஒரு உலக நாடு நம்மளை கண்டனம் செய்ததா? ஒரே ஒரு உலக நாடு கண்டனம் பண்ணிச்சா? 9 இடத்தை அடித்தது நியாயம். ஏன்னா ஐநா சபையால் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அவன் தங்கியிருந்த இடத்த தான் முக்கியமாக அடிக்கிறோம். ஏன்னா உலக தீவிரவாதிகள் அவர்கள்லாம். பாகிஸ்தான் பாகிஸ்தானையும் தீவிரவாதத்தையும் பிரிக்க முடியாது. பாகிஸ்தானத்தையும் பாகிஸ்தான் இராணுவத்தையும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் இராணுவத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அது ஒரு தீவிரவாத தேசம். தீவிரவாதிகளை ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய தேசம். அது மிலிட்ரியில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ISIயில் உள்ளவனும் தீவிரவாதி தான், ஆட்சியாளர்களும் தீவிரவாதிகள் தான், அங்கே இருக்கும் 30 கோடி ஜனங்களும் தீவிரவாதிகள் தான். அவனுக்கு எவனுக்கவே இந்துக்கள் மீதோ இந்தியர்கள் மீதோ எந்த விதமான நல்ல அபிப்பிராயமும் ஒரு பாகிஸ்தானுக்கும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அடி வாங்குறோம், நம்மளால திருப்பி அடிக்க முடியல, நமக்கு வழி இல்லை வக்கு இல்லைங்கிறதுனால ஒரு பாகிஸ்தான் MP வந்து பாராளுமன்றத்தில் கதறி அழுகுறான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறான். நீ இந்தியாட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, 5 விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்னு பாகிஸ்தான் சொல்லுது. ராணுவ அமைச்சர் உட்காந்து டிவியில் தில்லா இன்டர்வியூ கொடுக்குறான். அதை இந்திய ராணுவம் மறுக்கவே இல்லை, இந்திய அரசாங்கம் மறுக்கவே இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு புனைக்கதை புனைகிறார். மிஸ்திரி அவர்கள், வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்திரி அவர்கள், இந்தியாவின் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக இருக்கின்றன சொல்லிட்டார். அனைத்து விமானங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 விமானங்களும் அடக்கம் தானே. அது இந்த முட்டா பயலுக்கு தெரியல. அதாவதுமா அவர் பேசுறது, பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் பேசுவது என்னன்னா, அவங்க வந்து இந்த தாக்குதல் நியாயம்தான், இந்த தாக்குதலை நம்ம நடத்தி தான் ஆகணும், இந்த பகல்காமில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, சிவிலியன்ஸை கொண்டுட்டாங்க, அதற்கு பதில் நடவடிக்கை தேவைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் ஏதாச்சும் இக்கு வச்சு இன்னன்னா வச்சு மோடியவும் பாரதிய ஜனதா கட்சி அரசையும் மிக மோசமாக விமர்சனம் செய்யக்கூடியதற்கு காலை நீட்டி கையை நீட்டி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கட்டுக்கதைகளை உருவாக்கி பொய்யா அவுத்துட்டு இருக்காங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து திடீர்னு ராணுவ ஆராய்ச்சியாளராக சிலர் மாறிட்டான். ராணுவத்தை பத்தி என்னன்னு தெரியாது, காஷ்மீரில் இருக்கிற நகரங்களின் பெயர் தெரியாது, காஷ்மீர் பார்டர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது, காஷ்மீரில் வாழக்கூடிய மக்கள் எந்தெந்த மக்கள், என்ன இன மக்கள், என்ன ஜாதி மக்கள், என்ன மத மக்கள் எங்கெங்க வாழ்றாங்கன்னு தெரியாது. ஒட்டுமொத்த காஷ்மீருமே வந்து மொத்தமாக சொல்லிட்டு இருப்பானுங்க. ஜம்முல யார் வாழ்றா, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் யார் வாழ்றா, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்த பதன்கோட் அப்படிங்கிற பகுதியிலலாம் யார் வாழ்றா, இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ மிகப்பெரிய இராணுவ ஆராய்ச்சியாளர்களாட்டம் உருவெடுத்து முந்தா நாள் இரவு ஆல் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம வந்து INS விக்ராந்தை பயன்படுத்தி கராச்சி நகரை தாக்கிவிட்டோம், கராச்சி பற்றி எறிகிறதுன்னு இந்த தந்தியிலேருந்து நியூஸ் 18லேருந்து எல்லா சேனலும் நியூஸ் வெளியிட்டாங்க. பாகிஸ்தான் அவங்க ஊடகமும் அதை சொல்லுது. அவங்க ஊடகத்திலேருந்து வந்த செய்தியை எடுத்து தான் இவங்க போடுறாங்க. பாகிஸ்தான் ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் இவங்க செய்தியை வெளியிடுறாங்க. இதுக்கு பத்திரிகையாளர் மணி தினத்தந்தியை ரொம்ப காரி துப்புறாரு. கேவலமான பத்திரிகை நடத்தக்கூடிய, அச்சு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு டிவி சேனல் பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறது அப்படின்றாரு. பொய்யின் மொத்த உருவமே இந்த பத்திரிகையாளர் மணி தான். அந்த விஷயங்களை வந்து தமிழ் பொக்கிஷம்னு ஒரு சேனல் இருக்குமா, விக்கின்னு ஒரு பையன் இருக்கார், அந்த பையன் அந்த நியூஸை வந்து வெளியிட்டுறாரு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மணிக்கு அவருடைய வாட்ஸ்அப் சேனலில் மெசேஜ் போடுறாரு. இதில் INS விக்ராந்த் மூலயமா கராச்சி அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் 1 மணிக்கு ஃபேஸ்புக்கில் அதே பதிவை எடுத்து போடுறேன். அவர் விக்கி சொன்னால் அது உண்மையாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவருடைய அத்தனை வீடியோக்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் மெசேஜ் போடுறான். மெசேஜ் போட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. வீடியோவை வெளியிட்டுட்டு விடியற் காலம் வரை சாரி கராச்சி தாக்கப்படலை, அது ஃபேக் செய்தி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனலில் போட்டுட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் தவறான செய்தி, இது தவறான செய்தியை போட்டுட்டேன், மன்னிச்சிங்கன்னு மன்னிப்பும் கேட்டான். தமிழ் பொக்கிஷம் சேனல் என்ன வேலை செஞ்சிருக்குன்னு தெரியுமா? அந்த நாட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்படிப்பட்ட மிக சிறப்பான செய்திகளை கொண்டு போய் தமிழ் பொக்கிஷம் சேர்த்துருக்குது. தமிழ் பொக்கிஷத்தோட விளம்பர அம்பாசிடரில் நம்ம
தமிழ் பொக்கிஷம் இந்த விக்கியை நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேக்கப்பும் இல்லாம ஒரு தனி ஆமா, இது வந்து மேதன் பச்சகுமார் சார் வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்து இராணுவத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களை நட்பராக வைத்துக்கொண்டு அவர் உலகம் முழுவதும் நட்பு வட்டத்தை வளர்த்து கொண்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலையும் இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவர் நமக்கு வந்து அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். 100% உண்மைத்தன்மையுடன் கூடிய விஷயங்களை மேஜர் மதன்குமார் சார் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மதன்குமார் போன்ற ஒரு மனிதர்கள் கிடைத்தது நாம் செய்த புண்ணியம். அப்படி அவர் நீசை போட்டுட்டு இருக்கார். ஆனால் இந்த பையன் விக்கியை பொறுத்த வரைக்கும் எந்த பேக்ட்ராப்பும் கிடையாது. ஒரு முன்னாள் ஐடி கம்பெனி ஊழியர் மன்னிப்பு கேட்டு வாட்ஸ்அப் சேனல்ல எழுதுறாரு, மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடுறாரு. அதற்கான ஏன் நான் இந்த தகவலை வெளியிட்டேங்கிறதுக்கான ரீசனை கம்ப்ளீட்டா சொல்றாரு. எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்துச்சு, பாகிஸ்தான் ஊடகங்களும் இதை சொல்லிச்சு. அதன் அடிப்படையில் நான் கன்ஃபார்ம் செய்தின்னு நினச்சிட்டு போட்டுட்டேன். ஆனால் அது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இந்தியாவில் செஞ்சுருக்கிறாங்க. இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னா என்னன்னு தெரியுமா அந்த பத்திரிகையாளர் மணிகளுக்கும்? சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்கிறதுல பாகிஸ்தான் கில்லாடி. ஏன்னா இதில் வந்து சைனா ரொம்ப கை தேர்ந்தவன். அவன் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஒன்று உருவாக்கி பாகிஸ்தான்கிட்ட கொடுப்பான். அவன் துருக்கி மூலியமாக ஊரு ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரப்புவான். இதை அவனை பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கானுவோ. இப்படி இந்தியா செய்ய மாட்டேங்குது மதன்குமார் சார் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் கராச்சியை நம்ம அடித்தோம், ஐஎன்எஸ் விக்ராந்த் போய் அடிச்சதுன்னு ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பாகிஸ்தான் வாழ்வுடைய மக்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அச்ச உணர்வையும் அரசாங்கத்தின் மீது நம்பகத்தன்மையை இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இப்போ இது ஒரு விஷயம் நடக்கும்போது இங்கே பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பகல்கம்ல தாக்கல் பண்ணும், நம்ம திரும்ப அட்டாக் பண்ணும், அவங்க மிசைல் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஏர் ஸ்பேஸ் நம்ம ஷீல்ட்னால வந்து இது பண்ணுவோம், எதுக்கு நம்ம மறுபடியும் தாக்கணும், எதுக்கு அவங்க ஏர் ஸ்பேஸை தாக்கணும், சிவிலியன்ஸ் வந்ததுனால இது ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் சிவிலியன்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு இங்கே இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே சொல்கிறது. நாங்கள் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஏ2டி நந்தா அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா மதன் கௌரி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது சரிதான், சிவிலியன்ஸ் வந்து தாகக்கூடாது அப்படின்றது. ஆனால் இந்தியா எந்த டைம் சிவிலியன்ஸ் மேலே கை வைக்கவே இல்லை. பாகிஸ்தான் தான் பூஜ் போன்ற இடங்களில் பாகிஸ்தான் தான் கை வச்சுது. நம்ம மேலே அட்டாக் பண்ணாமல் நம்ம திரும்ப அட்டாக் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம சிவிலியன்ஸை சாக போகிறாங்க. ஸோ இருந்தும் இவங்களுடைய மனநிலையே இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் மனுஷனே இல்லை, இவனுங்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லை. பாகிஸ்தானுடைய செயல் இவனுக்கு தெரியுமா? பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தான் நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மீது அவர்கள் எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்குகிறான்னு இந்த நாய்களுக்கு தெரியுமா? புறம்போக்கு பசங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் போன 25 நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானிலிருந்து தஞ்சம் பிழைக்க பாகிஸ்தானுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பகுதியில் சேஃப் ஆயிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் அரசாங்கத்திலிருந்து 1 பைசா கை நீட்டி வாங்கி தன் வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளாத அந்த மக்கள் சுயமாக சம்பாதித்து ஆடு மாடு மேய்க்கிறது, ஆட்டு பண்ண வைக்கிறது, மாட்டு பண்ண வைக்கிறது, சிறிய அளவில் வந்து பணம் தண்டலுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்குறது போன்ற தொழில்களை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை ஒரு மளிகை கடை வைக்கிறது, ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறது, இப்படின்னு அவனால் என்ன முடியுமோ அதை வச்சு வாழ்வாதாரத்தை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே தாலிபான்கள் ஆட்சி நடக்குது. திரும்பவும் ஆப்கானிஸ்தான் போகிற அந்த மக்கள் விருப்பப்படலை. ஆனால் திடீர்னு 10 நாள் கெடு கொடுத்து பாகிஸ்தான் அரசாங்கம் இன்னைக்கு வந்து முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லிட்டானே, ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே பாகிஸ்தான். அவன் அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவனு ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் தானே. அவனை எல்லாரையும் லட்சக்கணக்கான பேரை 20 நாளில் நீ வெளியே போகணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இங்கேருந்து நீ 10,000 ரூபா பாகிஸ்தான் பணத்தை எடுத்துகிட்டு போகலாம், 2 ஆடு இல்லாட்டி 1 மாட்டை எடுத்துகிட்டு போகலாம், மற்ற எதையும் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அவன் 20 ஆண்டுகளால் உழைச்சி சம்பாதித்த மொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவங்களை அனாதையாக வெளியேற்றியது தான் இந்த பாகிஸ்தானுடைய மனிதாபிமானம். பாகிஸ்தான் அரசாங்கம் தன் சொந்த மக்களை பாதுகாக்கிறத பற்றி கவலையப்படாது. இந்த போர் சூழல் உருவானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே சிந்து மாகாணங்கள்லையும் அவங்களுடைய பஞ்சாப் போன்ற பகுதிகளிலும் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய விவசாய நிலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய பீரங்கி டாங்கிகளை கொண்டு நிப்பாட்டுறான். பீரங்கி டேங்கிகள் அங்கே நிப்பாட்டினா நம்ம அந்த பீரங்கி டேங்கி அடித்தா 2 பொதுமக்கள் செத்து போயிடுவான். ஒரு 100 ஏக்கர் விவசாய நிலம் பற்றி எரியும். பார்த்தீங்களா, விவசாய நிலத்தை கொளுத்தி விட்டது இந்தியா, எங்கள் சிவிலியன்ஸை கொண்டு விட்டது இந்தியான்னு உலக நாடுகளில் போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கான செயலை செய்கிறான். தன் மக்கள் சாவுறதை பற்றி அவன் கவலைப்படலை. அவனுக்கு அந்த மனிதாபிமானம் இல்லை.
சார் ஆனால் அதே மக்கள் வந்து இப்போ தீவிரவாதிகள் இறந்து போகும்போது அரசு மரியாதையோட பாகிஸ்தானுடைய தேசிய கொடி. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு. அங்கே உற்பத்தி பண்ணுற அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிவிலியன்ஸில் 99% தீவிரவாதிகள் தான். அத்தனை பேரும் இந்தியாவிற்கும் இந்து மதத்திற்கும் எதிரானவர்கள் தான். அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் அவர்கள் தாய்ப்பால் ஊட்டப்படுகிறதோ இல்லையோ இந்திய எதிர்ப்பும் இந்து எதிர்ப்பும் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு தீவிரவாதி இறந்து விட்டான் என்பதில் கூட்டம் கூடுறதை பற்றி பெருசாக பேசுறீங்க. ஸோ தீவிரவாதம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குது, அதற்கு இந்த மதன் கௌரி போன்றவர்களும் இந்த அந்த பையன் அந்த புறம்போக்கு பசங்களும் இப்படிப்பட்ட பதிவுகளை வெளியிடுவதில் பெரிய ஆச்சரியமே இல்லை. பாகிஸ்தானோட மனிதாபிமானத்தை கேள்வி கேளுங்கடா. சிவில் விமான போக்குவரத்தை தடை பண்ண ஒரு இதை போல அட்டாக் நடக்கிறப்ப, ஆனால் சிவில் விமானத்தை அவங்க அனுமதிச்சிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரோன் அவுட் அடிக்கிறப்ப சப்போஸ் சிவில் விமானம் தாக்கப்பட்டால் பார்த்தீர்களா உலக நாடுகளே சிவில் விமானத்தை இந்தியா தாக்கிவிட்டதுன்னு ஒப்பாரி வைக்கிறது தானே அதை செய்யறான். இதை விட கேவலமான மோசமான ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வார் ஸ்ட்ராட்டஜி எந்த நாடாச்சும் பயன்படுத்துமா? உக்ரைன் செஞ்சிருக்குதா? ரஷ்யா செஞ்சிருக்குதா? இஸ்ரேல் செஞ்சிருக்குதா? தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கும். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி தீவிரவாதம் நடக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அங்கெல்லாம் மனிதர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் மாணவர்களையும் கேடயமாக பயன்படுத்தி வார் செய்வார்கள். அதுதான் காசாவில் நடந்தது, அதை தான் ஹமாஸ் செஞ்சது, அதுதான் எல்லா தீவிரவாத இயக்கங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. அதே தீவிரவாத செயலை தான் பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மானங்கட்ட வெட்கங்கட்ட ரோசங்கட்ட சூடு சொர்ணையற்ற இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் படித்து இந்திய அரசினுடைய அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து இந்தியனாக இருந்து கொண்டு நீ பாகிஸ்தான்காரனுக்கு மனிதாபிமானத்தை பற்றி பேசினா நீ உனக்கு மனிதத்தன்மை இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. உனக்கு மனிதத்தன்மை இருந்ததுனால் நீ பாகிஸ்தானை போய் கேள்வி கேட்கணும். ஏஆர் ரஹ்மான் பொறாவை பறக்க விடுறாரு. ஆனா மானங்கட்ட ஏஆர் ரஹ்மான், நீ முந்தா நாள் வரைக்கும் ஹிந்து, இன்னைக்கு நீ முஸ்லீம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, நீ என்ன அந்த பொண்ணோட வாழ முடியல? சமாதான புறாவை பொண்டாட்டிக்கிட்டே விட முடியல, நீ வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து புறா விடுற. பகல்காம் தாக்குதல் நடந்தப்ப நீ இதை செஞ்சியா? இல்லை உரியில தாக்குதல் பண்ணானுங்களா அப்ப நீ வந்து சமாதான புறா பிறக்க விட்டியா? தீவிரவாதம் தப்புன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியா? அது இஸ்லாத்தின் பெயரில் தீவிரவாதத்தை முன்னெடுக்காதீர்கள் என்னைக்காச்சும் பேசியிருக்காரு ஏஆர் ரஹ்மான்? இஸ்லாம் புனிதமானது, இஸ்லாம் அமைதி மார்க்கம். அந்த இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி நீங்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் தீவிரவாதத்தை முன்னெடுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை முன்னெடுப்பது இஸ்லாமியர்களை எங்களை புண்படுத்துகிறது. தீவிரவாதிகளை நீங்கள் எதை சொல்லி வேண்டுமானாலும் தீவிரவாதத்தை செய்யுங்கள், இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தை முன்னெடுக்காதீர்கள்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லுவானா? ஆனால் அதே நேரத்தில் பார்க்குறோம் இளையராஜா அவர்கள் வந்து இன்னொரு கருத்தை சொல்றாரு, அரசர் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அப்படின்றது சொல்றாரு. அவர் இந்த நாட்டினுடைய தெய்வ திருமகன்மா, அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் இசை சித்தன், இந்த மண்ணின் மனமாறாத ஒரு மனிதன், நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆன்மீக நெறிமுறைகளுக்கு உட்பட்டவன், ஒரு சிவன் சித்தன். அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் மாமனிதன், அவர் அப்படிதான் பேசுவார். இது புறம்போக்கு, இது திருட்டு, மீசிக்க திருடுறவன் தானே இவன். இஸ்லாமியரை மதம் மாறிட்டாருமா? நீங்க என்ன சொல்லணும்? நீ இஸ்லாமியன் உண்மையான ட்ரூ இஸ்லாமியன் இருந்தால் என்ன பண்ணணும்? தீவிரவாதத்தை இஸ்லாம் பெயர் கொண்டு நடத்தாதீர்கள். தீவிரவாத செயலில் நீங்கள் ஈடுபட்டு துப்பாக்கி சூடு வெடிகுண்டை வெடிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்லாதீர்கள். நீங்கள் இதுக்கு வந்து ஜிஹாத் என்ற பெயரை வைக்காதீர்கள். இதெல்லாம் இஸ்லாமியர்களை எங்களை மனதை புண்படுத்துகிறது. நீங்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட வேண்டாம், மதத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தீவிரவாதத்தை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்றது யோகிதா இருக்க அந்த ஏஆர் ரஹ்மான் கேட்குறது, திரும்ப கேட்குறேன். அதே மாதிரி இந்த பஹல்கமில் நடந்த அந்த அட்டாக் அப்புறம் நம்ம பார்த்தோம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் முன்னாடி அந்த காலகட்டத்தில் இந்த ரோட்லலாம் வந்து பாகிஸ்தானுடைய ஃப்ளாக் ஒட்டி வைக்கப்படுது. ஸோ அதை கடந்து போகிற பல முஸ்லீம்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த நாட்டில் நான் வந்து வசிக்கிறேன், இந்த நாட்டோட எல்லா ப்ளஸ்ஸையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றப்போ அந்த நாடு மேலே அதில் தான் இருக்கணும். இல்லை அந்த நாடு பிடிக்கலன்னா வெளில போய் வாழலாம் அப்படின்றப்போ பாகிஸ்தான் என்றைக்குமே இஸ்லாமத்தை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ எதுக்கு இங்கே இருந்துகிட்டே அவங்க வந்து பாகிஸ்தான் மேலே இந்த அளவுக்கு ஒரு இது காட்டுறாங்க? ஏன்னா இஸ்லாமத்தில் வந்து பாகிஸ்தான் தான், அந்த தேசிய கொடி தான் வந்து இஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு 5% இஸ்லாமியர் செய்யக்கூடிய அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடிய, இந்தியாவை வெறுக்கக்கூடிய, இந்து மதத்தை வெறுக்கக்கூடிய ஒரு புல்லுருவிகளின் கூடாரம். அதுக்காக தான் மறைந்த முன்னாள் முப்படைகளின் தளபதி ஒரு விஷயம் சொன்னார், நம்ம வந்து இப்போ வந்துச்சுன்னா 2 phase வார் வந்துடும். அது வந்து இந்தியா வெர்சஸ் 2ன்னு சொல்லக்கூடாது, இந்தியா வெர்சஸ் 2.5ன்னு சொல்லணுன்னாரு. 2.5னா அந்த 0.5 தான் இந்த தேசிய கொடிய ரோட்டில், பாகிஸ்தான் தேசிய கொடிய ரோட்டில் வரைஞ்சி வைக்கிறவன், பாகிஸ்தானுக்கு பேசுகிற இந்த ஏஆர் ரஹ்மான், பாகிஸ்தானுக்காக பேசுகிற மதன் கௌரி, பாகிஸ்தானுக்காக மறைமுக சப்போர்ட் பண்ணுற மணி, இவங்க தான் அந்த 0.5. தண்ணீரை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்குறவங்க அந்த 0.5 தான்.
குழந்தைகள் 24 மணி நேரத்தில் வெளியேற சொல்ல வேண்டால் மருத்துவ சிகிச்சை வந்த குழந்தைகள் பாதிக்கப்பட வேண்டுமான்னு கேட்டான ஒரு சினிமா இயக்குனர். அவன்லாம் இந்த 0.5 வரவன் தான். அதை தான் முப்படைகளின் தளபதி 2.5ன்னு சொன்னார். 3 பேரோட நம்ம எதிர்க்க வேண்டியதில்லை, 2 பேரோட எதிர்க்கிறது இல்லை, இது 2.5ன்னு சொன்னார். சைனா, பாகிஸ்தான் 0.5, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய விரோதிகள், ஆன்டி இண்டியன்ஸ். இப்போ இந்தியா பண்ணுற இந்த மறு தாக்கலை கம்யூனிஸ்ட்டும் ஆதரிக்கல, இதை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னாமா இது கம்யூனிஸ்ட்டுகள் ஆதங்கப்படுறதுக்கும் கம்யூனிஸ்ட்டுகள் இந்த வார் நடக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கும் இந்தியா தாக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னா, அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சைனா தயாரிப்பு ஏவுகணைகள், சைனா தயாரிப்பு ட்ரோன்கள், சைனா தயாரித்து கொடுத்த வான்காது பாதுகாப்பு சாதனம் வந்து அடித்து நொறுக்கப்படுது. இந்தியா ஏவுகணை விடுது. நேற்று போய் ஒரு ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு, 3 ஏர்போர்ட்டை நாசம் பண்ணிடுச்சு. 3 ஏர்போர்ட்டு பக்கத்துலேயும் சைனா கொடுத்த HQ-9 என்கின்ற வான் பாதுகாப்பு சாதனம், அது தீபாவளிக்கு செஞ்ச வெடியாட்டம் உள்ள இருக்குது. தீபாவளிக்கு வாங்கின வெடியை திரிய கொளுத்திட்டு தான் வெடிக்கும். அப்படி தான் பொம்மையை செஞ்சு வச்சுருக்கான் வான் பாதுகாப்புன்னு. அதுக்கு 16,000 கோடி விலை வச்சு பாகிஸ்தான் தலையில் கட்டி வச்சுருக்கான். சீனாவுடைய இராணுவ தளவாட ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு விடும் இந்த போர் வந்தால், அதனால் இந்த போர் நடக்கக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் இந்த போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், சைனா மறைமுக ஆதரவு ரஷ்யா பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சைனாவுடைய ஒட்டுமொத்த 90 விழுக்காடு ஆயுதங்கள் பாகிஸ்தானில் இருப்பது சைனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் தனது சுயரூபத்தை இழந்து, தனது செயல்பாட்டினை இழந்து தீபாவளி பட்டாசு போல இருக்கின்றன. அது தீபாவளி பட்டாசுனாச்சு வெடிக்கும், இது புஷ்பவனம் ஆகிவிடுது, வெடிக்கவும் மாட்டேங்குது, அது வேலையை செய்யவும் மாட்டேங்குது. அப்போ சீனாவுடைய ஏற்றுமதி, டிஃபென்ஸ் ஏற்றுமதியினுடைய பிஸ்னஸ் 100% கொலாப்ஸ் ஆகிடும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அதற்கு பயந்து போய் தான், அதற்கு பதறி போய் தான் சீனாவிற்கு இது பாதிப்பு வந்துவிடும், சைனாவிடம் பொருளாதாரம் படுத்திடும் டிஃபென்ஸ் ரீதியாக, சைனாவிற்கு எந்த ஆயுதத்தை தயாரித்தாலும் உலகத்தில் எந்த நாடும் நம்பாது அப்படி என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பதறான். அதுக்காக இந்த வார் கூடாதுன்றான், வேற ஒன்றும் இல்லை. இது வார் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் அஃபிஷியலாக சொல்லாட்டியும் இப்படி ஒரு சண்டை இது வார் தான் அப்படின்றது நம்மளோட மனநிலைக்கு தெரியுன்றப்போ, இந்தியா அடுத்ததாக என்ன ஒரு முடிவு என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்? பாகிஸ்தான் போடுற விஷயத்தில் நம்ம ஏர் ஷீட்டில் இது பண்ணுறோம், இதை தாண்டி இந்தியா இதை எப்படி முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா, இதற்கு பதில் சொல்லக்கூடிய அறிவு, ஞானமும் புத்தியும் எனக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு சிவிலியனா என்ன நினைப்பேன், ஒரு இந்தியனா என்ன நினைப்பேன், அவன் அடித்தான், நீ பிரமோஸை விடு, நீ அக்னி ஏவுகணையை விடு, விக்ராந்தை கொண்டு வச்சு அடித்து பாகிஸ்தானை நாசம் பண்ணு, பாகிஸ்தானை கொளுத்திடு, பாகிஸ்தானை உலக வரப்பட்டத்திலிருந்து நீக்கு. இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கும். இதற்கெல்லாம் தீர்க்கமாகும் உண்மையின் அடிப்படையிலும் இந்த போர் எப்படி எஸ்கலேட் ஆகும், இந்த போர் எஸ்கலேட் ஆகுமா ஆகாதா, இதனுடைய தன்மை என்ன, பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன மாதிரியான முடியும். இன்னைக்கு அணு ஆயுதத்தை ஏவக்கூடியதற்கு பர்மிஷன் தரக்கூடிய ஒரு அமைப்போட பாகிஸ்தான் பிரதமர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அவங்க ஏன் அணு ஆயுதம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னாதான் உலக நாடுகள் ஓடி பஞ்சாயத்து பேசி இந்த பிரச்சனை நிப்பாட்டுவாங்கன்னா அணு ஆயுதத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த அணு ஆயுதம் டெக்னாலஜியும் சைனாக்காரன் கொடுத்தது, சைனாக்காரன் கொடுத்த அந்த டெக்னாலஜி அது செயல்படாது. அணு ஆயுதத்தை திருப்பி போய் பூமாராங்க போய் பாகிஸ்தான்லேயே விழுந்துடும். அவ்வளோதான் அதனுடைய குவாலிட்டி இருக்கும். சைனாவோட குவாலிட்டி, சைனா குவாலிட்டியாக உற்பத்தி பண்ண ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில், சைனா உற்பத்தி செய்த குவாலிட்டியாக உற்பத்தி செய்த ஒரே விஷயம் கொரோனா தான். அந்த கொரோனாவே துரத்தி அடிச்சிருக்கோம். நம்ம 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இறந்து போவார்கள்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன பிறகும் அதை தடுத்து நிறுத்தி 2 வேக்சினை கண்டுபிடிச்சி இந்திய மக்களை காப்பாற்றி உலகின் சிறிய நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கி அந்த நாடுகளையும் காப்பாற்றி இந்தியா மிகப்பெரிய சாதனை செய்து குவாலிட்டியாக சைனாவால் உற்பத்தி செய்யப்பட்ட கொரோனாவை எதிர்கொண்டு வெற்றி கொண்ட இந்தியா குவாலிட்டியே இல்லாமல் தீபாவளி பட்டாசு பொம்மை பட்டாசுகளை தயாரித்து பொம்மை ஏவுகணைகளை தயாரித்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வார் வந்தாலும் நம்ம ஜெயிப்போம், எது வந்தாலும் நம்ம ஜெயிப்போம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் இராணுவ தலைமை என்பதும் அரசியல் தலைமை என்பதும் ஒருங்கிணைந்து ஒன்றாக இங்கு செயல்படுகிறது. அங்கே அணு ஆயுதத்தை ஏவினாலும் அணு ஆயுதம் அங்கே விழுந்துடும். ஏன்னா அவங்கள்ட்ட மெயின்டெனன்ஸ் கிடையாது. மேஜர் மதகுமார் சார் நேற்று ஒரு அற்புதமான ஒரு 2 விஷயம் சொன்னார் நேற்று 2 வீடியோவில். ஒன்று கையால் இயக்கக்கூடிய துப்பாக்கி. அந்த துப்பாக்கி 30 ஆண்டுகளுக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கன்.
அது வந்து லாங் ரேஞ்சில் சுடக்கூடிய ஒரு கன்று. அதில் வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடுச்சு. அதை விட அட்வான்ஸ் கன்லாம் வந்துடுச்சு. அந்த கன்னை குப்பை கூட தூக்கி போடணும், இல்லை மியூசியத்தில் பெயிண்ட் அடித்து வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கன்னை எடுத்து அதை அப்டேட் ஆக்கி, ஏன்னா இன்னும் இருக்கிற நவீன துப்பாக்கிகளில் வெடிகுண்டுகளை பொருத்தும் பொழுது ஒரு வெடிகுண்டுடைய ரேட்டு ஒரு 1000 ரூபா வருதுன்னா அந்த துப்பாக்கியை பயன்படுத்தும் பொழுது 300 ரூபா 400 ரூபாய்க்கு யூஸ் பண்ணி வெடிமருந்து வெடிப்பொருட்களை உள்ள வச்சு நம்ம அடிக்க முடியும். அதனால் அந்த ஆயுதங்களை நவீனப்படுத்தி இன்றைய கால சூழ்நிலைக்கு அவற்றை சரிப்படுத்தி அந்த துப்பாக்கியை தரைப்படை இராணுவத்தினர் பயன்படுத்துவதாக ஒரு விஷயம் சொன்னார். இதற்காக இந்திய அரசாங்கமும் நம்ம டிஆர்டிஓ போன்ற இராணுவ ஆய்வகங்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் சயின்டிஸ்டுக்கும் மிகப்பெரிய சல்யூட் கொடுக்குன்னு சொன்னார். அதே போலயே இந்த வான்தடுப்பு சாதனங்கள்னு சொல்லக்கூடியதை 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க, 4 போர்ஷனாக வச்சுருக்கிறாங்க. கடைசி போர்ஷன் தான் S-400 இருக்குது. இன்னும் S-400 நம்ம பயன்படுத்தவே இல்லை. இவ்வளவு அட்டாக், இவ்வளவு ட்ரோன்களை கிட்டத்தட்ட முதல் நாள் 500 ட்ரோன், நேற்று ஒரு 1000 ட்ரோனை விட்டுருக்குறான். இத்தனை ட்ரோனையும் அடித்து நொறுக்கியிருக்கிறோம். ஒரு ட்ரோன் கூட இலக்கை வந்து அடையவில்லை. ஒரு நேற்று வந்து ஏவுகணை பண்ணிட்டானோ, ஏவுகணை தாக்குதல் டெல்லியை நோக்கி விட்டானோ. எப்போ ஒரு நாடு ஒரு ஏவுகணையை இன்னொரு நாட்டில் மீது பிரயோகப்படுத்துகிறதோ அது வார் தான். அதை இந்திய அரசாங்கமும் இந்திய இராணுவமும் எப்படி கையாள போகுதுங்கிறத இன்டெப்த்தான ஒரு 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 யூக செய்தி கூட என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அறிவு கிடையாது. அதை நம்ம பட்டவர்கள் மேஜர் மதன்குமார் போன்றவர்கள், பொக்கிஷம் விக்கி போன்றவர்கள், இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேர்னல்ஸு, இவங்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லா சேனல்லையும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும், எனக்கு தெரியாது. ஆனாலும் அவன் ஏவுகணையை தாக்கிட்டான், ஏவுகணை திருப்பி அடிக்கிறோம். இதுக்கு எதுக்குமே நம்ம S-400 பயன்படுத்தவே இல்லை. நம்ம பயன்படுத்துகிறது முதல்ல வந்து சோல்ஜர்ஸு ஷோல்டரில் வச்சு ஒரு மிசைல் அடிக்கிறாங்க, அடித்து காலி பண்ணுற அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை தாண்டி வந்தாக்கா 30 ஆண்டுகளுக்கு முன் ரிட்டையர் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் SV-100 என்னமோ மேஜர் மதகுமார் சார் இருக்குது நம்பர் சொல்கிறார். அது எல்லாம் உலக நாடுகள்லாம் தூக்கி விட்டேஞ்சிடுச்சு, பழைய இரும்பு கடையில் போட்டான். சில நாடு அதை வந்து மியூசியத்தில் வச்சுருக்கிறான். அந்த மிஷினை எடுத்து அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை ஒன்று உருவாக்கி அதை வச்சு 2வது லேயரில் அடிக்கிறான். 3வது லேயரில் ஆகாஷ் இருக்குது, 4வது லேயர்லாம் S-400 இருக்குது. ஆகாஷை தாண்டி ஒருத்தன் ஒரு ஏவுகணையோ ஒரு மிசைலோ இல்லை ஒரு ட்ரோன்ஸோ இந்திய எல்லைக்குள்ளே பறக்கவே முடியாத நிலையை ஆகாஷ் நிரூபிச்சு. HQ-9 சொல்லக்கூடிய சீனாவினுடைய வான் பாதுகாப்பு சாதனத்தை விட ஆகாஷ் ஏவுகணை வான்தடுப்பு சாதனம் என்பது மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக உலக நாடுகளுக்கு நம்ம வந்து அறிவிச்சிட்டோம். இந்த தாக்குதல் மூலியமா அற்புதமான தன் பணியை இது செஞ்சிருக்கு. ஒரு ட்ரோனை உள்ள விடல. ஸோ இப்படி 3-4 கட்டமாக அந்த வான்தடுப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் அற்புதமான செயல்களை இராணுவம் செய்திருக்கிறது. பழைய துப்பாக்கி, பழைய ஏவுகணை தாக்குதல் விஷயம் இதெல்லாம் நம்ம தூக்கி விட்டேச்சிடாம அதுக்கும் உயிர் கொடுத்து, ஏன்னா மதன்குமார் சொல்றாரு, அந்த அவன் விடுற ட்ரோன் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும். நம்ம S-400 பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி அதை நம்ம அடிச்சாகணும். ஆனால் இதற்கு 40,000 ரூபா போதும். 40,000 ரூபா வெடிப்பருந்து இருந்தாலே அவன் விடுற 10 லட்ச ரூபா ட்ரோனை அடித்து காலி பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கலாக யோசித்து எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்திருந்தால் ஆளும் தலைமையும் இராணுவ தலைமையும் இவற்றையெல்லாம் சீர்படுத்தி நாம் வைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான பணியை செஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இந்த புறம்போக்குகளுக்கு தெரியாதுமா, எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தனுக்கும் தெரியாது. இன்னைக்கு ரோட்லேருந்து ஃப்ளைட்டை ஏவ முடியுமான்னு பார்க்குறான். கங்கா ஹைவேஸில் ரபேலை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, ரன்வேவை பயன்படுத்தினாங்கல்ல, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? இந்த பத்திரிகையாளர் மணி புறம்போக்கு சொல்றாரு, மன்மோகன் சிங் போன்ற மிகப்பெரிய ராஜதந்திரி இல்லை மோடி. பம்பாய் தாக்குதல் நடைபெற்ற பிறகு வாரை முன்னெடுக்காமல் பாகிஸ்தானை உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்திய மாபெரும் அரசியல் சாதுரத்தை செய்து முடித்தார் பொம்மை மன்மோகன் சிங்னு மன்மோகன் சிங்கு பாராட்டுதல் நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே பூந்து நம்ம நாட்டுக்குள்ளே 6 இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி அடித்து நொறுக்கி நூற்றுக்கணக்கான பப்ளிக் சிவிலியன்ஸை கொன்று குவித்து ஒரு அயோக்கிய ராஸ்கல் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டி என்று பொருளாதார கேபிட்டல் சிட்டி என்று அழைக்கக்கூடிய மும்பை அடித்து நாசம் பண்ணியிருக்கிறான். அதற்கு எதிர்வினை ஆற்றாத ஒரு பிரதமரை, எதிர்த்து பேசி பாகிஸ்தானை கேள்வி கேட்க துப்புள்ளாத முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமரை, அவர்தான் அரசியல் சாணக்கியத்தின் உச்சம். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்.
பாகிஸ்தான் எப்போ தனிமைப்பட்டது? 2014 அப்புறம் தனிமைப்பட்டு போனது. 2014 அப்புறம் மோடி அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையின் தீர்க்கமான வெளியுறவு கொள்கையின் காரணமாக ஜெய்சங்கர் போன்ற மிகப்பெரிய அறிவு ஞானிகள் வெளியுறவுத்துறைக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட போயிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு நிதியுதவி கிடைக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை கிரே லிஸ்டில் ரொம்ப நீண்ட நாள் வைத்திருந்ததற்கான காரணம் ஏற்படுத்தப்பட்டது. இதையெல்லாம் இந்த புத்தி கூர்மை இல்லை இந்த பசங்களுக்கு. மோடியை குறை சொல்லணும், இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தை குறை சொல்லணும். இது மட்டும்தான் இந்த புறம்போக்குகளுக்கான, இந்த மானகட்ட மனிதர்களுக்கான ஒற்றை அஜெண்டாவாக இருக்குது. எதெல்லாம் மோடியை எதிர்க்கிறது, எப்பெல்லாம் மோடியை எதிர்க்கிறது? அரசியல் களத்துக்கு வரப்போ மோடி எதுங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கிற செயல் என்ன தெரியுமாமா? ரஃபேல் விஷயத்தில் ராகுல் காந்தி பேசினார்ல, அதெல்லாம் பாகிஸ்தான் வெளியிட்டு இருக்கு. மோடி ஊழல்வாதி, மோடி ரஃபேல் வாங்குறதுல ஊழல் பண்ணிட்டாரு. இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அந்த நாட்டு மக்களுக்கு மோடினா ஊழல்வாதி, அவர் நம்மள்ட்ட வேணுமுன்னே போர் தொடுக்கிறாரு அப்படின்னா அந்த மக்களை சைக்காலஜிக்கலாக அந்த மக்களை மூளைச்சலவை செய்வதற்கு செய்யக்கூடிய காரணம். ஏன்னா அங்கே இம்ரான்கான் கட்சிக்காரர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அங்கே உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான் இது எங்க நாடுறான்னு சொல்லி கொடியை ஏற்றி விட்டான். அந்த பக்கம் தாரிக் தாலிபான் நாங்கள் 20 பேரை சுட்டு போட்டிருக்கோம், வேணா உன் பாடி எடுத்துருப்போன்னு சொல்கிறான். ஸோ இது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. அதற்காக தான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறான். இந்த போர் எங்களுக்கு மிக அத்தியாவசியமானதுங்கிறான். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவன் பலுச்சிஸ்தானை எதிர்த்தா கவலைப்பட மாட்டான், இம்ரான்கான் கட்சி போராடினா கவலைப்பட மாட்டான். சிந்து மாகாணத்தில் அக்ரிகல்ச்சர் தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் 60,000 பேர் 3 மாதம் போராடிட்டு கவலைப்பட மாட்டான். ஆனால் இந்தியா நம்மளை அடிக்கிறது, இந்தியா நம்மளை தாக்குகிறதுனா பாகிஸ்தான்லாம் ஒற்றுமை ஆயிடுவான். அவன் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்தியா எதிரி, பாகிஸ்தான் ஜிந்தா பார்த்துன்னு குத்திட்டு எல்லா பேரும் வந்துடுவான். ஏன்னா எல்லா பேரும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். பாகிஸ்தான் பப்ளிக்லேருந்து எல்லாரும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். அந்த இந்திய எதிர்ப்பை வைத்து இங்கே உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அந்த பிரச்சனைகளை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் இந்த வார் எங்களுக்கு அவசியம் சொல்றான். எப்படி சிஏஏ போராட்டத்தை முடக்குவதற்கு கொரோனா வந்துச்சோ அதே போலயே பாகிஸ்தானில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நூற்றுக்கணக்கான இடங்களில் நடைபெறக்கூடிய உள்நாட்டு குழப்பங்களையும் போராட்டங்களையும் நீர்த்து போக செய்வதற்கு, அவர்களை ஒரு பேட்ரியாட்டிசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த வாரை இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் ஒருங்கிணைந்து விடுவார்கள், ஒருங்கிணைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இந்த போர் எங்களுக்கு கட்டாயம்னு பாகிஸ்தான் சொல்றான். இதை இந்த புறம்போக்கு பன்னாடைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.